ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பாஸ்தா தான் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 1.5 லிட்டர் தண்ணியில் பாஸ்தா போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் ஆட் பண்ணி வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கார்ன் எடுத்துருக்கேன். 2 தக்காளி எடுத்துருக்கேன். அவ்வளோதான். 2 தக்காளி, நம்ம உரிச்சு வச்ச ஒரு கட்டி பூண்டு இருக்கு இல்லையா, அதை ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்கேன். இது ரெண்டையும் மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பேஸ்ட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இல்லையா, அதை போட்டுக்கலாம். ஆனியனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஆனியன் வந்து கோல்டன் ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் கேப்சிகம் ஆட் பண்ணணும். கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டே ஆட் பண்ணி, கேரட் வந்து நம்ம லேசாக வேக வச்சு ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம நல்லா வேக வைக்க தேவையில்லை. நம்ம அப்படியே ரா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதனால் நல்லா கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கார்ன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அது வேக வச்சது தான், கொஞ்சம் எல்லாம் நல்லா காயோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா அதோட பச்சை ஸ்மெல், பூண்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு இதுக்கு இடையில் கொஞ்சம் உப்பு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி தான் நம்ம வேக வச்சுருக்கோம் பாஸ்தாவை, ஆனால் இதுக்கு சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கினா போதும். வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவை தண்ணி எடுத்துட்டு கோல்டு வாட்டர் பச்சை தண்ணியில் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் உதிரியாக இருக்கும். அது மாதிரி வாஷ் பண்ணி வச்சுட்டு இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா அதோட மசாலாஸ் எல்லாம் நம்ம பாஸ்தாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இது இருந்தால் கார்னிஷிங் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லாததால் நான் அதெல்லாம் போடலை. அவ்வளோதான், நம்மளுடைய வெஜிடபிள் பாஸ்தா சிம்பிளாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் எப்படி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.